இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாள். எனவே அவருடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டு இந்த அதிகாலை நேரத்திலே இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த மக்கள் அதிகாலை வேளையிலே முழந்தாள் படியிட்டு உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கும் போது உம்முடைய அருள் வல்லத்தால், தூய் ஆவியின் அருளால் இவர்களை உம்முடைய அருள் கரத்தால் மாற்றும். ஆண்டவரே, இவர்களுடைய இதயங்களை தயாரித்து இந்த இறைவார்த்தை தங்குவதற்கான ஒரு இல்லிடமாக இவர்களுடைய இதயங்கள் மாறட்டும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக, அருள் வளங்கள் சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும், குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இந்த உலகத்தில் தங்கள் வாழ்வை பிறருக்காக தியாகம் செய்தவர்கள், கடினமான பாதையில் பயணித்தவர்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்த பிறகும் வாழ்க்கையை நம்பிக்கையோடு சந்தித்தவர்கள், பிறர் வாழ தங்களையே தியாகம் செய்ய அவர்கள் தயங்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் தியாகம் நிறைந்த மனிதர்களால் தான் சென்று கொண்டிருக்கின்றது. தியாகம் இல்லாத மனிதர்களால் இந்த உலகம் செல்லவில்லை. இந்த உலகம் அசைவதும் தியாகமுள்ள நல்ல மனிதர்கள், அதாவது சமுதாயத்தின் பால் அக்கறை கொண்டவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் அசைந்து செல்கிறது, நகர்ந்து செல்கிறது. இன்று இறைவார்த்தை கேட்டு இதை தியாகத்தோடு அதிக நபர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களுடைய வாழ்விலும் ஒளியேற்றுகின்ற மனம் படைத்த மனிதர்கள் நல்ல மனிதர்கள், கடவுள் பார்வையில் விலை மதிப்புமிக்க மனிதர்கள். கோதுமை மணியாக மடிந்து இயேசுவுக்காக வாழ்ந்து மிகுந்த விளைச்சலை இம்மண்ணுக்கு தருகின்ற தியாகம் இவர்களிடத்தில் இருக்கின்றது. பலரை கடவுளிடம் கொண்டு வர ஏதுவாக இவர்களின் செயல்பாடுகள் அமைகின்றது. எனவே பிறருக்காக நாம் படுகின்ற துன்பத்தில் பொருள் உண்டு, அந்த துன்பத்தில் அர்த்தம் உண்டு. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற திருமுழுக்கு யோவானை போன்று பிறருக்காக அவர்கள் வளர வேண்டும், பிறர் என்னுடைய பார்வையில் முக்கியமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து பிறருக்காக, சமுதாயத்திற்காக உழைத்து ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்து கோதுமை மணியாக இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே கோதுமை மணி மடிந்தால் வாழ்க்கையில் அர்த்தம் கிடைக்கின்றது, இன்னொரு விருட்சம் உருவாகின்றது. எனவே இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்க மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.